இவர் டிஃப்ரெண்டா ஸ்டாச்சு பார்த்துட்டு வித்த காமிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல பொடிர்னு கால் தடுக்கி கீழே வந்துடுறாரு. அவரோட விக்கி டாபக்குன்னு கீழே வந்துடுது. சரி நம்ம ராசாத்தியை பார்க்க போலாம் அப்படின்னு குடுன்னு போயிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அவங்களோட டார்லிங் அங்க வந்துட்டு இருக்கு. ஸ்டைல் கட்டுவண்டா அப்படின்னு தலையை சொல்லிடுறாரு. அவரோட விக்க காணோம். ஐயோ இப்படியே நம்மளை பார்த்தா வேணான்னு தூக்கி போட்டு போயிடுவாள், எப்படியாவது போய் ஒளிஞ்சுக்கடா அப்படின்னு குடுன்னு எல்லா பக்கம் போய் ஒளிறாரு. ஆனா இவங்கள அவர் எங்கடா போய் ஒளிறான் அப்படின்னு சந்துக்குள்ள பொந்துக்குள்ள மரத்துக்குள்ள அப்படின்னு எல்லா பக்கம் தாவி ஓடி வராங்க. இவங்க தலையில மரக்கில்ல அப்படின்னு எல்லாமே ஒட்டிக்குது. கடைசி அப்படியே அவங்க லவரையும் கண்டுபிடிச்சாங்க. அவங்க லவரை அவங்க விக்கியும் கண்டுபிடிச்சாங்க. எடுத்து மண்டையில போட்டு இப்ப வாடி ராசாத்தி அப்படின்னு அவங்களை கூப்பிடுறாங்க. அவங்களும் அதே மாதிரி கால் தடுக்கி கீழே விழுகுறாங்க. அப்படியே அவங்க தலையை பாக்குறாங்க. என்னடா ஃபுல்லா மரக்கிளையா இருக்கே அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது என்னடா குருவி கூடு மண்டையாட்ட இருக்கு அப்படின்னு 2 பேர் மாறி கலாச்சிட்டு அவங்க 2 பேரோட விக்கியுமே கீழே போட்டுறாங்க. இவங்க 2 பேத்துக்குமே தெரிஞ்சிருச்சு விக்கிதான் அப்படின்னு. இனிமேல் என்ன மறைக்கிறதுக்கு வா 2 பேர் பேசலாம் அப்படின்ட்டு 2 பேரும் மாறி பேசிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் உங்க லவருக்கே தெரியாம பொத்தி மறைச்சு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இன்னுமே வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.